வணக்கம். இது டிபிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். கோடிக்கணக்கில் தடுத்து வைப்பு கட்டணம், துறைமுகத்தில் கைவிடப்பட்ட சொகுசு வாகனங்கள், மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. கொடூர தாக்குதலின் பின்னணியில் முக்கிய சூத்திரதாரியான ராஜபக்ச குடும்பத்தினர், அம்பலமாகும் சதித்திட்டம். அரச ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 65ஆக உயர்த்த பரிசீலனை. தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பில் தவறான அறிக்கை வெளியிட்ட சுரேஷ் சலே பொன்சேகா வெளியிட்ட முக்கிய தகவல். அதிரடி சோதனையில் சிக்கிய பன்னனியில் இயக்கப்பட்ட பேருந்துகள், கடுமையாகும் சட்ட நடவடிக்கை. மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் பதற்றம், குவைத்துக்கான விமான சேவைகள் நிறுத்தம். உயிரிழந்த வீரர்களின் உயிர்களுக்காக பழிவாங்க தயாராகும் ட்ரம்ப். கட்டுவான் தீ விபத்தில் சிலர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகம். பல மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்த கடும் பிரயத்தனம். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது அதிகளவிலான தடுப்பு வைப்பு கட்டணம் விதிக்கப்படுவதன் காரணமாக சுமார் 1000 இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார்கள் இறக்குமதியாளர்களால் கைவிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 40,000 இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், மறு ஏற்றுமதி மற்றும் போர் காரணமாக துபாய் போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியாததால் இந்த வாகனங்களில் பெரும்பாலானவை இறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு ஏற்றுமதிக்காக ஹம்பாந்தோட்டாவுக்கு வரும் வாகனங்கள் தடுப்பு வைப்பு கட்டணம் என்ற சிக்கலையும் எதிர்கொள்கின்றன என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு காரை சமீபத்தில் விடுவிக்க சென்றபோது இலங்கையைச் சேர்ந்த இறக்குமதியாளர் ஒருவர் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் தடுப்பு கட்டணம் செலுத்த நிர்பந்திக்கப்பட்டுள்ளார் என சுங்க திணைக்களத்தின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வாகனத்தை நிறுத்தி வைத்தல் கட்டணத்துடன் வாகனத்தின் விலை 7 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும், அதன்படி வாகனத்தின் விலை அதன் உண்மையான விலையை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் சுங்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இந்த வரி குறித்து அறிந்த இறக்குமதியாளர் ஆச்சரியமடைந்ததாகவும், அதைத் தொடர்ந்து அவர் இந்த விடயம் குறித்து சுங்கத்துறைக்கு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதிகப்படியான வரி காரணமாக வாகனத்தை விடுவிக்கும் முயற்சியை இறக்குமதியாளர் கைவிட்டதாகவும், ஹம்பாந்தோட்டா துறைமுகத்தின் நிர்வாகம் ஒரு சீன நிறுவனத்துக்கு மாற்றப்பட்ட பின்னரே இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் சுங்க அதிகாரி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாமை ஒரு தடையாக இருக்காது என்பதால் அனைத்து விண்ணப்பதாரர்களும் அதற்கு முன்னர் விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பரீட்சை அறிவித்தலில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த காரணம் கொண்டும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 1911 என்ற துரித சேவை இலக்கம் மற்றும் 0112784537, 0112786616 மற்றும் 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்குகள் அல்லது 0112784422 என்ற தொலைநகல் இலக்கமூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் அல்லது சந்தேகங்களுக்கு 1911 என்ற துரித சேவை இலக்கம் மற்றும் 0112784537, 0112786616, 0112784208 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 0112784422 என்ற தொலைநகல் இலக்கமூடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. 2019 ஜனவரி 1 அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற 1,92,641 அரசு அதிகாரிகளுக்கான திருத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்கள் தற்போது முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சாமிந்த ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 2019 ஜனவரி 1 அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர்களின் ஓய்வூதியங்களை மறுசீரமைக்கும் நடவடிக்கை 2026 ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது.
அதன் முக்கிய கட்டமாக 2026 ஜூலை 10ஆம் தேதியன்று இடம்பெற்ற ஓய்வூதிய கொடுப்பனவு நாளுக்குள் தகுதி பெற்ற 1,92,641 ஓய்வூதியதாரர்களுக்கு திருத்தப்பட்ட ஓய்வூதிய தொகைகளை வெற்றிகரமாக வழங்கி முடித்துள்ளதாக ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்னும் திருத்தப்பட்ட பலன்களை பெற வேண்டியுள்ள ஏனைய தகுதியுடைய ஓய்வூதியதாரர்களுக்கான நடவடிக்கைகளும் தற்போது விரைவாகவும் தொடர்ச்சியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்களுக்கு மேலும் திறமையான ஒழுங்குமுறைப்பட்ட மற்றும் தரமான சேவையை வழங்கும் நோக்கில் திணைக்களத்தின் முழு பணியாளர்களும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுக்க ஓய்வூதியதாரர்கள் வெளிப்படுத்தும் பொறுமை மற்றும் ஒத்துழைப்பை திணைக்களம் பாராட்டுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நான் இராணுவ தளபதியாக பொறுப்பேற்ற போது அரசாங்க புலனாய்வுத்துறையில் இருந்த கபில கெந்தவித்தாரணவும் சுரேசலைவும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 9,000 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக தனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருந்தனர் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வேலையொல்லி தளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த செவ்வியில் அவர் தெரிவித்துள்ள மேலதிக கருத்துக்கள் சலைவின் அறிக்கைகள் மற்றும் அவர்களின் அதிகாரப்பூர்வ கணக்கு 9,000 மட்டுமென்றே குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் செயல்பாடுகள் நடக்கும் முறையை வைத்து நான் ஒரு ஆய்வு செய்தேன். கிழக்கில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற ஊகிப்பு, தாக்குதல் வியூகம், எந்த பக்கத்தை பாதுகாத்து தாக்குகிறார்கள், பங்கர்களை எப்பக்கத்தில் அமைத்து கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதை நன்கு ஆய்வு செய்தேன். யாழ்ப்பாணம் முகமாலையில் சுமார் 2,000 பேர் இருக்கிறார்கள். இப்படி நான் கணக்கிட்டு பார்த்தபோது இது நிச்சயமாக 30,000க்கும் அதிகம் என்று எனக்கு புரிந்தது. இந்த 9,000 அல்லது 10,000 பேரை கொண்டு இவர்களுக்கு இவ்வாறு தாக்குதல் நடத்த முடியாது. குறைந்தபட்சம் 30,000 பேராவது இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கணிப்பு. சிறிது காலம் கழித்து இக்பால் அதாஸ் என்ற புலனாய்வு ஊடகவியலாளர் அக்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 35,000 பேர் இருப்பதாக ஒரு கட்டுரை எழுதினார். அப்போதுதான் நான் இதுதான் சரியான எண்ணிக்கை என்று தெரிந்து கொண்டேன். எனவே இவர்களால் எந்த பயனும் இல்லை. பொய் அறிக்கைகளை சமர்ப்பித்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் என்ன செய்கிறது என்று கூட தெரியாது. தமிழீழ விடுதலை புலிகளின் பலத்தை பற்றிய புரிதலும் இல்லை. அதனால்தான் நான் ஹெந்தவிதாரண சுரேசலேவை நீக்கினேன். இதன் பின்னர் கோட்டாபய ராயபக்ச இவர்களை சேர்த்துக்கொண்டு கொழும்பில் உளவு தகவல் கூட்டம் என்று நடத்தி கொழும்பு உளவு வேலியை கோட்டாபய தான் கெந்தவிதாரண மற்றும் சலைவுடன் இணைந்து தனியாக ஒரு குழுவை அமைத்து செயல்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் நேரடியாக போரிட்டு உன்னதமான சேவை செய்த சிறந்த உளவுத்துறை தலைவர் என்று தானே சொல்கிறார்கள். இவர்கள் கோட்டாபய ராயபக்சவுக்கு உன்னதமான சேவை செய்தவர்கள். ஈழம் போரின் 4ஆம் கட்ட நடவடிக்கைக்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயில் இயக்கப்படுவதாக சந்தேகிக்கப்படும் 3 பயணிகள் பேருந்துகளை நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். நுவரெலியா நகரை மையமாக கொண்டு நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே நானுவோயா, மாகஸ்தோட்ட, பொரலாந்த போன்ற பகுதிகளுக்கு இயங்கும் பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டன. இதில் 3 பேருந்துகள் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக கண்டறிந்துள்ளனர். இவ்வாறு பேருந்துகளிலிருந்து பெறப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். டீசல் விலை அதிகம் காரணமாகவே டீசலுக்கு மாற்றாகவும் டீசலுடன் கலந்தும் பேருந்துகள் மற்றும் டிப்பர்களில் மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு இயக்கப்படும் பேருந்துகள் அதிக நச்சுப்புகை மற்றும் அடர்ந்த கரும்புகை வெளியிடுகின்றன. இது மனித உடலுக்கும் காற்றும் மாசுபடுவதோடு விரைவில் இயந்திரத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டு பழுதடைகின்றது. அத்துடன் எரிபொருள் உட்செலுத்திகள், பழுதுபடல், பிஸ்டன் தேய்மானம் என்பன வாகனத்தில் ஏற்படுவதாகவும் வாகன உற்பத்தியாளர்களினால் பரிந்துரைக்கப்பட்ட எரிபொருள் தவிர்ந்த வேறு எரிபொருட்களை பயன்படுத்துவதோ அல்லது அவற்றை எரிகலவையாக்கி வாகனங்களை இயக்குவதோ முற்றிலும் சட்டவிரோதமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்வாறான பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் போது உடனடியாக தீப்பற்றும் அபாயம் காணப்படுவதுடன் விபத்துக்கள் ஏதும் நேராத சந்தர்ப்பங்களிலும் கூட திடீரென தீப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதன் காரணமாக டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயில் இயங்கும் பேருந்துகளை கண்டறியும் நோக்கில் தொடர்ந்தும் நுவரெலியாவில் அடிக்கடி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக குவைத் நாட்டுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இதனை அறிவித்துள்ளது. இதன்படி நேற்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது சக 9411777197 அல்லது சக 9474441979 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியோ பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர்த்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என பயணிகளுக்கு அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தொடர்ந்து 10வது நாளாக இந்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது. சமீபத்தில் ஜோர்தான் மற்றும் ஈராக்கில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தமைக்கு பதிலடியாக ஈரான் கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. முன்னதாக ஈரானின் ராணுவ மற்றும் தகவல் தொடர்பு மையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. இதேவேளை பஹ்ரைன், ஜோர்தான் மற்றும் சிரியாவில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. தனது நாடு அமெரிக்காவுடன் ஒரு பெரியளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஜோர்தான் 3 ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் குவைத் ராணுவம் ஈரானிய ட்ரோன்களை தடுத்து நிறுத்தியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கோர்முஸ் நீரிணை வழியே பயணித்த 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் வெடித்து சிதறியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட போதிலும் அமெரிக்க மத்திய கட்டளைப்பீடம் அந்த தாக்குதலை மறுத்துள்ளது. கட்டுவான தீ விபத்தில் 5 பேர் பலி, பல மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்த கடும் பிரயத்தனம். ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். தீயை அணைப்பதற்காக கோட்டை மற்றும் தெகிவலை மாநகர சபைகளிலிருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தொழிற்சாலையிலிருந்து 5 பேரின் உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவசம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 80க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தீ பரவிய நேரத்தில் ஒரு குழுவினர் காப்பாற்றப்பட்ட நிலையில் மேலும் சிலர் பின்புற வாயில் வழியாக வெளியேறியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது. தீ விபத்தில் காயமடைந்த பெண்ணொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தீயை கட்டுப்படுத்த பல மணி நேரமாக தீயணைப்பு பிரிவினர் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஹோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றிலேயே இன்று காலை இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ தொடர்ந்து பரவி வருவதாகவும் தீயை அணைக்க கோட்டை மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.